இப்போ நாங்கள் உடைச்சி எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி இந்த பருவத்தில் இதை போடுவோம், ஈரல் குட்டியை போடுவோம். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் நித்தி. இன்றைக்கு எங்கே இருக்கோம்னா அங்கே வீட்டாக நிற்கிறோம். அதாவது இன்றைக்கு ஒரு குக்கிங் காணொலியாக மதிய உணவு தான். இன்றைக்கு ரூவன் நிற்காது, மதிய சாப்பாடு தான் வீடியோ எடுக்கிறோம். காலையிலேண்டா ரூவன் நிற்கும் வேலைக்கு போயிட்டு. என்ன உணவாக இருக்குமெண்டா ஒரு இறைச்சி சாப்பாடுன்னு சொல்லலாம். அதை விட டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இல்லை சின்ன சின்ன பொருளாக இருக்கும். இறைச்சியெல்லாம் பெரிய பெரிய துண்டாக இருக்கும், ஆனால் இல்லை டேஸ்ட்டாக இருக்கும். ஏரல் கறி தான் சமைக்க போகிறோம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், சில தெரியாமல் இருக்கும். எங்களோட காணொலியில் இதான் ஒரு எங்களோட காணொலியில் முதல் முறையாக செய்கிறோம் இந்த குக்கிங். எப்படி செய்கிறேன்ற வீடியோக்குள்ளே போகலாம். பாங்க வீடியோக்குள்ளே தெரியுங்களா? ஏன் தெரியும் மண்ணெண்ணெய் ஊற்றுறோம். காத்த டக்குன்னு இருக்கு பத்திய நல்ல சத்தம் வைக்கிறேன். சிப்பியை பார்த்தீங்களோ, இதில் ஆக்கம் எல்லாம் செய்யலாம். என்ன இதை கோதை உடைச்சு சாப்பிட்டுட்டு இந்த கோதை வச்சு ஆக்கம் செய்யலாம். பல்லு வரையலாம். பல்லு வரையலாம். பல்லோ உங்களோட பல்லு தான். அப்பாக்கு சரியா நக்கெல்லாம் நாங்கள் இதை சமைச்சு சாப்பிடுவோம். அடுத்ததுக்கப்புறம் அதை அடுப்பும் சிரிக்கு. அடுப்பும் சிரிக்கல. இதுக்குள்ள என்ன முக்கியமான விஷயம்னா தண்ணி விட தேவையில்லை. அது தன்மாடிலே இதில் உள்ள தண்ணியெல்லாம் கீழே இறங்கி அவிஞ்சு கோது உடைஞ்சி வரும். கோது வர சாதம் வரையாக உடைஞ்சி வரும். சிப்பி அப்படியே வெடிச்சிருக்கும், பார்க்க வேண்டி வேறு வண்ணத்தை பிடிச்ச மாதிரி. சரி அப்பியட்டுக்கு பார்ப்போம். சரி பார்த்துக்கோங்க. வா எப்படி வெடிச்சிருக்கு. நான் சொன்னா என்ன வண்ணத்தை பிடிச்சேன். நல்ல வாசம் அடிக்கும். வாசம் அடிக்கிற சவச்சாயும் வாசம் அடிக்கும். ஆனால் இதை இறக்கி போட்டு இதை உடைப்போம். என்ன இப்போ நாங்கள் உடைச்சி எடுக்க போகிறோம். கிட்ட காட்டுங்க. டக்குன்னு வரேன். இப்படி எடுத்தா தன்பாடில் வரும். சிலது தன்பாடில் வெவ்வேறையாக கொட்டுப்பட்டு இருக்கு. யாருக்கு கிழங்க யாருங்க? எனக்கு பெருசு தாங்க. அவன் பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்கு ஏன்னா பழங்கிழங்குனா எல்லாம் இருக்கும். அவங்களுக்கு பிடிக்கணும். நல்லா இருக்கும். இப்போ போய் தேடிப்பா பண்ணிட்டு இருந்தால் எடுத்து ஒழிச்சு கொண்டு வந்துடும். இப்போ பழங்கிழங்கு சீசன் தானே. அதான் உங்களை அனுப்புறீங்களா பக்கம்? அதெல்லாம் நான் சொல்ல தேவை. நான் பாதை இருக்குது அனுப்புறது ரெண்டு போகணும். உங்களான்ற வேலை நாங்களும் அப்படி இல்லை. மதியம் ராசல் மதியம் தங்கச்சியில சொல்ல அக்காவை இல்லாட்டி இப்போ நீங்கள் இதில் சிரிக்க மாட்டீங்க. அழுதிய அவள் வாய் அழுபட்டி அழுவா. அதை தெரியும். என்ன சரி நீங்களா பெண்ணு தலை? நானும் வந்து அழுபட்டி ஆகும். நாலு தெரியும். சரியா நாங்களும் அப்படித்தான். சாப்பிடுவோங்களாங்க. நீங்கள் ஒற்றைக்காயில் பிடிச்ச நூற்றுக்காயில் கடிச்சு நீங்கள் சாப்பிட்டு சரி அதை விட எங்கள் பிரபா எனக்குலாம் இந்த அருமைலாங்கிறதே ஆகும். அதை நான் இப்போ எடுத்து கலக்கி பிடிச்சா ஆகும். இங்கே அதை ஒன்று பழங்களாம் கூட தெரியும். சரி உடைச்சிட்டு பார்ப்போம். என்னென்னா இந்த ஏரல் இருக்குதா எனக்கு ஏரல் அந்த கருப்பாக இருக்குது. இது என்ன சொல்லுங்க அப்போ? பாசி, கடல் பாசி. அதில் மண் கடிபடும். அதுக்குள்ள மண் தான் இருக்கும். நாங்கள் அதை மட்டும் வெட்டி எடுப்போம்.
அதோட சமைச்சா மண் கறி வரும். சாப்பிடுவோம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிட நல்லா இருக்கும். ம் சமைக்காம இப்படியே சாப்பிடவும் நல்லா தானே சாப்பிடுது. ஏன்னா கறியை கூட பொரிச்சு சாப்பிட தான் இருப்போம். இது எல்லாம் செய்யலாம். பொரிச்சு சாப்பிடலாம், லெவல் செய்து சாப்பிடலாம், கறி வச்சு சாப்பிடலாம். நாளைக்கு கறி தம்பிக்கு அப்படின்னா அப்போ காணாது எல்லாரும் கொடுக்குறாரு. பொரிக்கிற இடம் கொஞ்சம் தான் புட்டோட சாப்பிடுவா இன்னும் நல்லா இருக்கும். சரி வெட்டிட்டு பார்ப்போம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டோம். வெட்டி கொட்டிக்க லேட் ஆகிட்டு அக்கா ஒரு முறை சொல்லிட்டாரு. கசக்கி 5-6 விட கழுவ சொல்லி கழுவி ஒரு மாதிரி எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி பழம், பச்சை மிளகாய், கறிவேப்பமில்லை, வெங்காயம் நிறைய வெங்காயம் தானே இல்லை, சின்ன வெங்காயம் தான் நல்ல ஆனால் இல்லை. வெங்காயமும் தக்காளி பழமும் நிறைய எடுத்துக்கிறேன். நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பால் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஆடாது அந்த வாசத்தோடையே சாப்பிடலாம் தெரியுமா. நல்லா கதைக்கிறீங்க தெரியும். பால் எடுத்துக்காக பசி கிளம்பிட்டு பால், இது தூள், கடுகு, பெருஞ்சீரகம், தூளுப்பு, தெரியாத மஞ்சள், தேங்காய் எண்ணெய், இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதில் கண்ணாடிங்கிற யார் கொண்டு நீங்களாக வச்சு விட்றாங்க. சரி சட்டி சூடாகிட்டு மண் சட்டிலாம் செய்கிறோம். கொஞ்சம் லேட்டாக இருந்தால் கூட சாப்பாடு கொஞ்சம் பொறுத்து தான் நான் எனக்கு சாப்பாடு இன்றைக்கு உங்களுக்காகவே நான் உப்பு புளி சுல்லாப்பா மட்டும் தருவேன். உங்களுக்காக தான் விருப்பம். அங்கே எந்த புள்ள தண்ணி என்ன அங்கே ஒரு துளி தண்ணியும் வேஸ்ட் ஆகக்கூடாது. பைப்பில் ஏந்தி பிடிச்சிட்டு அங்கே மாம்பழம் சரி அம்மாவுக்கு வேணும். சரி எண்ணெய் சூடாடும். எண்ணெய் விடுற அளவிலே உங்களோட சாப்பாடு எண்ணெய் நிறைய விடும் உங்களுக்கு. கண்ணு எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு கடுகு போடுவோம். கிட்ட வர உங்களோட முகத்தில் பறந்துடும். வெங்காயம் போடுவோம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு கண்ணாடி பழது வந்துட்டு இப்போ நாங்கள் பச்சை மிளகாய் போடுவோம். அடுத்த கருவேப்பிலை போடுவோம். இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வதக்கும். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு நாங்கள் உப்பு போடுவோம். தேவையான உப்பை போடுவோம். இன்னைக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கூடவாக தான் போடுவோம். இந்தாக்கா உப்புப்புளியெல்லாம் நல்லா சுல்லாப்பா தான் சாப்பிடுவோம். நாங்கள் எல்லாம் அப்படி இல்லை, அவளுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சிட்டு இருக்கோம். இப்போ கேமராமேன் மாறிட்டு குட்டி தம்பியாக கேமராமேன் ஏன்னா அவரான் இந்த ஈரல் கொண்டு தந்து இவ்வளவு தான் கிடைச்சது. அவர் சமைக்க கொண்டு போனேன். நான் தாங்க கொண்டு கேட்ட உடனே தம்பிட்டேன் எனக்கு கறி தரட்டா. அப்போ அதனால் கறி வச்சுட்டு எல்லாரும் வந்துருக்கோம். இல்லைன்னா பொரிச்சு சாப்பிடலாம், டெவல் வச்சு சாப்பிடலாம். காணாது ஒரு நாளைக்கு 5 கிலோ வடிவா பொறிக்கிறோம். ஆனால் சின்ன ஈரல் என்ன பெருசு கிடைக்கிடுங்க. கிண்ட வந்ததில் தன்பாடில் மிதந்து காலை மேலே விடிய வரலன்னு எல்லாது 7 மணி புறா எல்லாம் தன்பாடில் மேலே வந்து நிற்கும். வெயிலுக்கு வராது, வெளிச்சத்துக்கு வராது. 7 மணிக்கு தான் போனாங்க, 6 மணி 6:30க்கு போனாங்க. இருட்டுக்கு தான் வரும், வெளிச்சத்துக்கு பின்னேரம் 6:45 போனால் இருக்கும். வளமையாக நான் பார்க்குறேன்னா அந்த இருட்டுக்கு தான் வாரது, வெளிச்சத்தில் மறைஞ்சிடும் தண்ணி மண்ணுக்குள்ள. ஆனால் காலால் கிண்ட காலு நல்ல வெள்ளையாக வரும். காலுக்கும் பேர் காலால் நான் கூட கண்டியாது நல்ல வெள்ளையாக வரும். அந்த மிகத்துக்கு எல்லாம் உப்பு தண்ணி போடுறோம் நல்ல. அதெல்லாம் கொஞ்சம் மோசமாக இருந்தது. அந்த கடைக்கிற பாதிக்கிட்டேன்னு இப்போ இப்போ கொஞ்சம் உள்ளுக்க போட்டு தண்ணி வந்து அந்த புயல் ஒன்று வந்தால பாதி. இப்போ நாங்கள் லைட்டாக வதங்கிட்டு உள்ளி போடணும். உள்ளியை விட்டுட்டு வந்துட்டு எடுத்துக்கலாம். உள்ளி நிறவலாக தான் உடைச்சி வச்சுருக்கேன். நல்லா சாரா இல்லாமல் நிறவுரெல்லாம் இடித்து வச்சுருக்கேன்.
அடுத்தது தக்காளி பழம் போடுவோம். காற்று இந்த வழியாக பெருசாண்டு அடுத்து எரிய விட நான் கூடிய அளவு வெங்காயம் தக்காளி பழமே போட்டு டேஸ்ட்டாக வந்து நல்லா வதங்கட்டுக்கும். வதங்கின அப்புறம் இதுக்கு தேவையான மசாலாவை போடும். என்னென்ன மசாலா தேவையோ அவ்வளோத்தையும் போடும். பாருங்க தக்காளி நல்லா மசாலா எல்லாம் கலந்து வதங்கிட்டு நல்லா வதங்கிட்டு இந்த பருவத்தில் இதை போடுவோம். ஏடல் குட்டியை போடுவோம். குட்டி ஏடல் இப்போ பாருங்க இன்னொரு வாசம் வருமுங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாவையும் போடணும் நாங்கள். மிளகுத்தூள், சாப்பிடுங்க சாப்பிடுங்க. கறித்தூள், மஞ்சள் தூள் கொஞ்சமாக போடும். எல்லாம் போட்டு நல்லா கலந்து விடணும். மசாலா எல்லாம் பிறண்டு வரது எல்லாம் கொண்டோணும். ஆக்கே நல்லா இருக்குன்னு இதை வத்த விட்டுட்டு அப்படியே சாப்பிடணுங்களோட டெவல் மாதிரி. இப்போ நாங்கள் இதுக்கு தேவையான அளவு பாலை விட்டு அவிக்க விடுவோம். திக்கான பாலான உரைப்பம் தெரியாத அளவுக்கு வந்து அடுத்ததாக நாங்கள் பழப்புளி விடணும். டெவலாக இருந்தால் தேசி புளி விட நல்லா இருக்கும். கறி தானே பழப்புளி இருந்தால் தடிக்காக இருக்கும். பழப்புளி உப்பு புளி காணுமோண்டு பார்ப்போங்க. நல்லா இருக்கு. அக்காண்டி போட்டு வச்சு சாப்பிடுவோம். சரி நல்லா வத்தடிக்கும். குழம்பு கறி ரெடி ஆகிட்டேன். ஈரல் கறி இப்போ நாங்கள் இறக்க போகிறோம். இறக்குற பருவத்தில் என்ன செய்ய போகிறோம்னா இறைச்சி சிறகு தூள் போடும். மண் சட்டி இறக்கி வச்சாலும் கொட்டிச்சுக்கணும். வாங்க வாங்க. என்ன செய்யற நீங்க வந்த நேரம் எல்லாம் கொஞ்சம் வாங்கிடாது. என்ன செய்ய நாங்க சாப்பிடாது தரோம். இப்ப வெளியாக்கள் 3-4 பேர் நிக்கணும். அவையை கொடுத்துட்டா மிச்சம் பண்ண நாங்க சாப்பிடுவோம். துக்கா வாங்க. இப்ப நீங்களாம் சாப்பிட எப்படி இருக்கான்னு சொல்ல போறீங்க. எனக்கு உரைக்கு காணுங்க. அடுத்த வீட்டை போயிட்டாங்க. எப்படி இருக்கு? உப்பு பிடிக்கிறா அப்படி இருக்கு. நான் சாப்பிட்டு பார்க்கல. நல்லா நல்லா வாசனை. நான் சாப்பிட்டு பார்க்கிட்டேன். நாள் கறியே தோற்று இந்த பேக்கில் முன்ன அனுப்பியிருக்கின்றேன். பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டு காட்ட போகிறேன். இன்றைக்கு எங்கே விட்ட என்ன கரைக்கண்டா எனக்கு பார்த்துக்கண்ணா. இன்றைக்கு எங்கள் விட்ட பீட்ரூட் கறி, பீட்ரூட் தக்காளி பழ குழம்பு, பருப்பு வெள்ளைக்கறி, அம்மா விட்ட மீன் பொரியல் எடுத்து தான் சொதி ஏரல் கறி. இப்போ இவ்வளோ எப்படி இருக்கான்னு சாப்பிடுவாங்க. அம்மா விட்ட திருக்க கறியும் நண்டு பொரியலும் ஏரல் பொரியலும் மீன் பொரியல் மிளகாய் பொரியல் எல்லாம் பொரியல் அம்மா விட்ட என்ன
அந்த மாதிரி நல்லா இருக்கு. மீன் துண்டு, பீட்ரூட் கறி, பருப்பு கறி. கொஞ்சம் விருப்பம் இல்லைப்பா. உண்மையா நல்லா தான் இருக்கேன். உப்பு எல்லாம் சொல்லா பாருங்க, உப்பு பிடிச்சிருக்கு நல்லா. எல்லாமே நல்லா இருக்கும். அம்மா அப்படி நான் தான் சொல்லிட்டேன். அந்த வச்சுக்கறி எப்படி இருந்தேன்? சரி, காய்ச்சி பண்ணியிருக்கோம். இப்போ ரூவனு சாப்பாட்டுக்கு வரும். அன்றைக்கு எல்லாருக்குமே அங்கே விடாம விடுங்க. ஓகே, ஏரக்காரு எப்படி வச்சிருப்பேன் நீங்கள் எல்லாம் பார்த்துருவீங்க. அதே மாதிரி செய்து பாருங்க. அங்கால 2 விசார்கள் கத்தி கொண்டு இருக்கு, கணக்கெடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.